வணக்கம் மக்களே! இந்த வாரத்தில 2வது நாளா நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. முந்தா நேத்து கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த நிஃப்டி 50 டெலிவர் பண்ணியிருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது, இப்ப வரைக்கும் ஒரு 160 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரத்தில நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. நேத்து ஒரு நாள் மட்டும் ஒரு கன்சாலிடேஷன் போச்சு. பட் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அகைன் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சத்த நோக்கி வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான். ஒரு 12 பாயிண்ட்ஸ் ஏறுச்சுன்னா, அகைன் பார்த்தீங்கன்னா, புது ஒரு உச்சத்த நிஃப்டி 50 ரெஜிஸ்டர் பண்ணிரும். ஸோ நல்ல ஒரு பீக்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இருந்துட்டுருக்கு. ஆனா, மார்க்கெட் இந்த ஒரு பீக்ல இருந்தாலும் கூட, நமக்கு பொன்னான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, பலதும் கிடைச்சிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதுவும் சீரான ஒரு இடைவெளியில கிடைச்சிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு முக்கியமா வரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா, ஸோ நமக்கு தொடர்ந்து ஒரே இடத்துல வாய்ப்புகள், ஒரே நேரத்தில வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா, எல்லாத்தையும் வந்து எஃபிஷியன்ட்டா நம்மளால வந்து பிடிக்க முடியாது. ஆனா, சீரான இடைவெளியில நமக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டு வந்துட்டுருக்கு. இப்படி சீரான ஒரு இடைவெளியில வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சதுன்னா, கண்டிப்பா நம்மளால நல்ல ஒரு பொசிஷன பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ, இத பலரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ம தொடர்ந்து இந்த மாரி ஒரு பெட்டரான ஒரு சான்ஸ் வரும்போதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வந்திருக்கோம். HDFC, ரிலையன்ஸ், லாஸ்ட்டா டிசிஎஸ். ஸோ, டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சான்ஸ குடுத்தது. ஆனா, பலரும் என்ன நெனைக்கிறாங்க, மார்க்கெட்ல பங்குகள் பார்த்தீங்கன்னா கீழ விழுகும்போது வாங்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. இன்னும் இறங்கும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். இன்னும் இறங்கும் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அது ஒரு ரூ. 2400 போகும். ரூ. 2200 போகும். அப்பதான் பெஸ்ட்டு. ஏன்னா, ஏஐ பார்த்தீங்கன்னா, இத முடிச்சிரும் அப்படிங்கிற மாரியான ஒரு தாட் பலருக்கும் ஓடுது. ஸோ, இதுதான் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது, நம்ம என்ன ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கான ரிவார்ட் பார்த்தீங்கன்னா, நிர்ணயம் பண்ணப்படுது. அதுதான் டிசிஎஸ்லயும் சரி, HDFCலயும் சரி, ரிலையன்ஸ்லயும் சரி. ஸோ, சரியான நேரத்தில பொறுமையா காத்திருந்து நம்ம வாய்ப்புகள வந்து பிடிக்கணும். கன்னா பின்னான்னு கண்ட இடத்துலயும் வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கிறோம். சிப் பண்ணிட்டே இருக்கிறோம்னா, எந்த ஒரு ரிட்டர்னும் வந்து கிடைக்காது. அதுக்கு பேசாம நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் தொடர்ந்து வந்து சிப் பண்ணிட்டு கம்முனு வந்து இருந்துக்கலாம். ஸோ, பங்குகள்ல தொடர்ந்து எல்லா இடத்துலயும் நம்ம சிப் பண்ணணும்னா, டெஃபினட்டா வந்து கிடைக்காது. ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நம்ம பங்க பொறுத்து வந்து சிப் பண்ணலாம். இல்ல ஒரு நல்ல ஒரு இறக்கத்துக்கு வரும்போது பங்க பொறுத்து நம்ம லம்சம் பண்ணலாம். ஆனா, தொடர்ந்து ஏறிட்டு இருக்கும்போது ரேஷியோவ பார்த்து இது நல்ல ஒரு வேல்யூல இருக்குன்ட்டு சிப் பண்ணிட்டே இருந்தோம்னா, டெஃபினட்டா நல்ல ரிட்டர்ன் கிடைக்காதுங்கிறத பலமுறை நம்ம எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இல்ல பலரும் பார்த்தீங்கன்னா, பட்டு கூட வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ, புரிஞ்சது நல்லது தான். ஸோ, அடுத்தடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள கெட்டியா பிடிச்சுக்க ட்ரை பண்ணுவோம். அந்த வகையில ஐடிசி நமக்கு நேத்து வாய்ப்ப குடுத்தது. நல்ல ஒரு வாய்ப்ப குடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா, இவ்வளோ நாள் நமக்கு சின்னதா அக்யூமுலேட் பண்றதுக்கு தான் ஒரு சான்ஸ குடுத்தது. ஆனா, இன்னைக்கு நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் சான்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டுருக்கு. இத மிஸ் பண்ணுவேனா? டெஃபினட்டா மிஸ் பண்ண மாட்டேன். பட் இதுலயும் பார்த்தீங்கன்னா, பலரும் இன்னும் வந்து கீழ இறங்கும் நான் அப்புறம் வாங்கிக்குவேன், அப்புறம் வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்றாங்க. பட் இது வந்து அவங்களுடைய ஒரு விருப்பம். நம்ம அதில வந்து தலையிடவே கூடாது. ஸோ, அவங்க எப்போ பிடிக்குதோ அத வாங்கிக்கலாம். ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு. ஸோ, பொசிஷன் பில்ட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ, நல்ல ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணோம்னா, அது சிறந்த ஒரு பேஸ்மெண்ட்டா நம்ம போர்ட்ஃபோலியோக்கு அமையும். இதுக்கு முன்னாடி கிடைச்ச பங்குகள் பற்றி நீங்க செக் பண்ணி பாருங்க. HDFC டாப் பங்கு, ரிலையன்ஸ் நம்பர் 1 பங்கு, அதேமாரி டிசிஎஸும் ஒரு டாப் பங்கு, ஐடிசியும் டாப் பங்கு. இந்த பங்குகள வச்சு பேஸ்மெண்ட்ட நம்ம உருவாக்கணும்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ, இப்போ ஓகே. இது வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் வருடம், ஒரு 2 வருடம், 3 வருடம்ங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள வந்து ஓடிரும். அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஒரு நஷ்டத்த வந்து சந்திக்க மாட்டோம். அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். இன்னைக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு ஐடிசில ஏற்பட்டிருக்கு. ஸோ, இது எவ்வளோ நாட்களுக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து தெரியாது. ஸோ, காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு தூக்கிக்கொண்டு நம்மளும் காத்தோட காத்தா போறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ, நான் எதிர்காத்துல நடப்பேன் அப்படின்ட்டு காத்த கிழிச்சிட்டு போகணும் அப்படின்னு நெனச்சோம்னா, ஸோ, ஒண்ணு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிரும். ஏன்னா காத்து நின்றுச்சுன்னா, அடுத்தது ஒண்ணும் பண்ண முடியாது. அதே இடத்துல தான் நம்ம இருந்துட்டுருப்போம். ஸோ, வாய்ப்பு வரும்போது, அந்த வாய்ப்புகள பக்காவா வந்து புடிக்கிறக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ, அருமையான ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, பங்குகள் வந்துட்டுருக்கு. என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு உச்சக்கட்ட பீக்ல இருந்தாலும் கூட, நமக்கு அருமையான ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா, கிடைச்சிட்டே தான் இருக்கு. இத நம்ம எப்பவுமே வந்து சொல்லிட்டே தான் இருக்கோம். ஸோ, எந்த ஒரு பீக்ல இருந்தாலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் சீரான ஒரு இடைவெளியில கிடைக்கும்போது, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் டெஃபினட்டா வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இது நமக்கு கிடைக்கக்கூடிய வரமாட்டம். ஏன்னா, ஒரே நேரத்தில 5 பங்குகளும் நமக்கு ஒரு சீப்பா கிடைச்சதுன்னா, நம்ம 5யும் வந்து பெருசா ஒரு எஃபிஷியன்ட்டா கன்சிடர் பண்ண முடியாது. பட் இங்க சீரான இடைவெளியில நமக்கு வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருக்கு. அத நீங்க எப்படி யூஸ்
பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். என்னடா கதையாட்டம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சில பேர் கடுப்பாகலாம். ஆனா, இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு கதை. புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ புரியாதவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ நீங்க எடுத்துக்கக்கூடிய விஷயத்துல தான் இருக்கு. ஸோ நம்ம அடுத்த டாபிக்குக்குள்ள போலாம். அடுத்தது மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட். அதே மாரி ஐடிசிய நான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து மேபி இன்னும் இறங்கிட்டே இருந்ததுன்னா, கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஃபண்ட் அக்கவுண்ட்லயும் வந்து நான் ரெடியா பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கிடைக்குதா இன்னைக்கே வாய்ப்பு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கார் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மாருதி பட்டைய கிளப்பியிருந்தாங்க. மற்ற நிறுவனங்களும் சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன ஒரு விஷயம்னா, மாருதி சுசுகி பார்க்கும்போது எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இருக்காங்க. சூப்பர் டூப்பர் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி தரப்புல இருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 வண்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3,95,000 வண்டிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்த நான் இங்க போடுறேன் பாருங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எக்ஸ்போர்ட் 2021ல 2,00,000 இருந்திருக்கு. இப்போ 2025ல கிட்டத்தட்ட 4,00,000 மாறியிருக்கு. ஸோ 5 வருஷத்துல இவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆயிருக்கு. ஸோ நம்பர் 1 நிறுவனமாவும் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இருக்கு எக்ஸ்போர்ட்ல. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த 2025 கேலண்டர் இயர்ல அதிகப்படியா வித்த கார் அப்படின்னு பார்க்கும்போது டிசையர் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. இந்த முழு ஆண்டுல 2,14,000 யூனிட் வித்திருக்காங்க. அதையும் இங்க நான் போடுறேன் பாருங்க. ஸோ கிரெட்டா பார்க்கும்போது 2,10,000 யூனிட் வித்திருக்காங்க. நெக்ஸானும் அதே அளவுக்கு வித்திருக்காங்க. 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுவும் பெரிய ஒரு விஷயம் தான். நெக்ஸான் ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. ஆனா திரும்ப டாப் பொசிஷன்ல மாருதி தான் இருக்காங்க. அடுத்தது 4வது இடத்துல வேகனார் இருக்காங்க. 5வது இடத்துல எர்டிகா இருக்காங்க. 6வது இடத்துல ஃப்ராங்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்கார்பியோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. 7வது இடத்த, 8வது இடத்த பிரசா பிடிச்சிருக்கு. 9வது இடத்த பஞ்ச் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது மாருதி சுசுகியோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கு. டாட்டாவை பொறுத்தவரைக்கும் 2 கார் இருக்கு. ஹியூண்டாய பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கார் மட்டும்தான் இத வந்து புடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த டிசம்பர் மாசம் யாரு வந்து டாப்பரா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 மாசமா நெக்ஸான் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வந்து இருந்தது. இப்போ நெக்ஸான பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஓட விட்டுருச்சு. அப்படி பார்க்கும்போது இப்போ டிசைர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரல. போன மாசம் பார்த்தீங்கன்னா, டிசைர் 2ண்ட்ல இருந்தது. ஆனா இந்த மாசம் பலீனோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்து வந்திருக்கு. 22,108 யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர்ல பலீனோ வித்திருக்கு. அதே மாரி 2வது இடத்துல ஃப்ராங்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃப்ராங்ஸ் வராது. பட் இந்த டைம் 2வது இடத்துக்கு ஃப்ராங்ஸ் வந்திருக்கு. 20,700 யூனிட் வித்திருக்காங்க. நெக்ஸான் பார்க்கும்போது 19,400 யூனிட்டா இருக்கு. 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெக்ஸான இப்போ மாருதி சுசுகி வந்து பின்னாடி தள்ளி விட்டுருச்சு. இதெல்லாம் தாண்டி ஸோ மற்றபடி ஸ்விஃப்ட் டிசையர் இதெல்லாமும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து பண்ணியிருக்கு. குறிப்பா ஆல்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வண்டி வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து வித்திருக்காங்க. அதே மாரி ஸோ இந்த எஸ்ப்ரெஸோ வந்து ஒரு 4,000 யூனிட் கிட்ட வித்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஸோ இது இந்த விக்டோரிஸ் நம்ம புதுசா வந்த வண்டி. இத நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம். ஸோ விக்டோரிஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14,000 யூனிட் வித்திருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான ஒரு அச்சீவ்மெண்ட்ட மாருதி சுசுகி புது கார்ல வந்து பண்ணியிருக்காங்க. புது கார் லான்ச் பண்ணி இந்த நம்பர்ஸ் வந்து குடுப்பது ரொம்ப எந்த நிறுவனத்தாலயும் முடியாது. மாருதி சுசுகி பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த விக்டோரிஸ் வரும்போது ஸோ இதெல்லாம் பெருசா விக்காது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, நான் பல இடத்துல வந்து பார்த்தேன். ஆனா விக்டோரிஸ் சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 14,000 யூனிட் அப்படிங்கிறது சும்மாலாம் வந்து இல்ல. ஸோ இன்னும் வந்து அத உறுதிப்படுத்தணும். அதே மாரி கிரெட்டால எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஒரு பிளேஸ வந்து விக்டோரிஸ் புடிச்சிருக்குங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். இது கார்ஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட்டு. ஆனா இப்போ ஆட்டோ செக்டார் பங்குகள் வந்து பலரும் வந்து பிரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆட்டோ செக்டார் பங்குகள் பக்கம் நீங்க இந்த மாரியான நேரத்துலலாம் போவே கூடாது. அசோக் லேலண்ட் பாருங்க இன்னைக்கு டேல ரூ. 190 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, அசோக் லேலண்ட் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இது 200 கிட்ட போயிரும் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து இல்ல. ஸோ அந்த டைம்ல இந்த அசோக் லேலண்ட வந்து பலரும் 220 எல்லாம் இருக்கும்போது, அதாவது போனஸ்க்கு முன்னாடி வந்து ப்ராஃபிட் புக் பண்றேன்ட்டு புக் பண்ணாங்க. பட் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து அப்பவும் சொன்னேன், நான் வந்து இத தொடர்ந்து ஹோல்டு தான் வந்து பண்ண போறேன்ட்டு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த காரணத்தினால, டாடா மோட்டார்ஸும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டாடா மோட்டார்ஸும் சரி, இந்த இதுவும் சரி, அசோக் லேலாண்டும் சரி, ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அசோக் லேலாண்ட்லாம் கிட்டத்தட்ட
சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இங்க பாருங்க 2025 அதாவது ஆகஸ்ட் மாசம் பார்க்கும்போது ரூ. 115 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 190 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருடத்தில மட்டும் பார்க்கும்போது டபுள் த ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தொடருமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த சூழ்நிலையில ஆட்டோ செக்டார் பங்குகள் பக்கம் தயவு செஞ்சு எட்டி கூட பார்க்காதீங்க. அருமையான அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு ஒன்னொன்னா ஓப்பன் ஆகும். அது பக்கம் போறத பத்தி தான் நீங்க யோசிக்கணுங்கிறத உங்க மைண்ட்ல அகைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்டிபிசி கிட்ட இருந்து இன்னைக்கு டேல ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்டேட்னா, என்டிபிசி நேத்து நம்ம பார்த்தோம். அமெரிக்கா சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கூட ஒரு டை அப் வந்து போடுறாங்கன்ட்டு. இன்னைக்கு என்னன்னா, ரஷ்யாவை சேர்ந்த நிறுவனமும், பிரான்ஸை சேர்ந்த ஒரு நிறுவனத்து கூடயும் ஒரு டை அப் வந்து போடுறாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ ரொசாட்டாம் அதுக்கப்புறம் EDF அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் கூட என்டிபிசி ஒரு டை அப் போடுது. இது என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். அகைன் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. அரௌண்ட் ஒரு 350 நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி டேயில் கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து டெலிவர் பண்ணுதான்ட்டு. ஸோ கோல் இந்தியா பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அது போக பிஎஃப்சி ஆர்இசின்ட்டு பிஎஸ்யூ செக்டர் பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டேயில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் பிஎஃப்சி ஆர்இசி ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ பையிங்கில் இல்லவே இல்லை, ஏற்றுறாங்க. ஸோ ஏற்றுறத நினச்சி நம்ம டெஃபினட்டாக போகக்கூடாது. வேல்யூ பையிங் இந்த மாதிரி இடத்துல பண்ணணும்னா கண்டிப்பாக நல்லா வந்து பொறுத்திருந்து பொறுமையாக தான் வந்து பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்ப்போம். நல்ல வாய்ப்பு வரும்போது நம்ம என்ன முடியுமோ அதை காட்டிலும் நல்ல ஒரு பையிங்கை வந்து பண்ணணும். ஸோ நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோவை செழிப்பாக கொண்டு போகணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த 2026. ஸோ பல பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். 26 எப்படி வந்து நம்ம போகலாம், ஸோ இன்னும் எப்படி வந்து வேல்யூ பையிங்காக நல்லா வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோபிளாஸ்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டைம் டெக்னோபிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் சிலிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை ஸோ இந்த அப்ரூவ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு சார்ந்த அமைப்பு வந்து கொடுத்துருக்கு. இது டைம் டெக்னோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். அடுத்தது ஒலக்ட்ரா கிரீன் டெக் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் புது ஃபெசிலிட்டியில் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ப்ரொடெக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒலக்ட்ராக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து மாறி இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நல்ல கணிசமான ஒரு EV டீல அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரால் பாண்ட் வந்து இந்த அதாவது ஒலக்ட்ரா தான் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு பெரிய டீல் கிடச்சிருக்குன்னு வந்து ஒரு கமெண்ட்டை கூட நான் பார்த்தேன். ஆனால் ஸோ இவங்க அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய டீல்ஸ் கிடைச்ச நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா அது வேறு நிறுவனங்கள். ஸோ இவங்களுக்கு கம்மியான ஒரு டெலிவரி அதாவது ஒரு ஆர்டர்ஸ் தான் EV பஸ்க்கான ஆர்டர் தான் வந்து கிடச்சிருக்கு. மொதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் அந்த எலக்ட்ரால் பாண்டில் வந்து சம்மந்தப்படாத நிறுவனங்கள் தான். அதே மாதிரி டாட்டாவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்ற நிறுவனங்களும் அதிகமாக தான் வந்து இந்த எலக்ட்ரால் பாண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் டாட்டாவெல்லாம் இந்த நிறுவனங்கள் எலக்ட்ரால் பாண்ட் வாங்கி முடிச்சுட்ருவாங்க அப்படின்னு நினைப்பதே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ டாட்டாவெல்லாம் எவனாலையும் வந்து முடிக்க முடியாது. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அசோக் லைலாண்டு மற்ற பெரிய நிறுவனங்களை ஸோ இந்த மாதிரி சிறிய நிறுவனங்கள் லஞ்சத்தை கொடுத்து முடிக்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது. ஏன்னா அவங்களாம் இவனுக்கு மேலே கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கள மீறியெல்லாம் இவனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இவங்க பெரிய ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒரு கான்ட்ராக்டாக தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இந்த ஜெயின்ஸ் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. எய்ச்சருக்கு கிடைக்கல, டாடா மோட்டார்ஸ்க்கு கிடைக்கல, அசோக் லேலண்ட் உள்ளேயே போகல. அப்போனா இதில் பெரிய அளவுக்கு ஒரு மேபி மார்ஜின் வந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை லாஸுக்கு பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டாக கூட வந்து இருக்கலாம். ஸோ உண்மை எதுன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு கசகசன்னு பேசக்கூடாது. அடுத்தது எல்என்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா ஸோ எல்என்டி பார்த்தீங்கன்னா செயில் கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரு EPC ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 5000 10,000 கோடி வரைக்கும் இருக்கும். இவனுக்கு பாட்டுக்கு சொல்கிற கான்ட்ராக்டோட மதிப்பே 5000 கோடி 2500 கோடி 10,000 கோடிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ். செயலுக்காக இதுக்கெல்லாம் முன்னாடியே டிக்கெட்ஸ்க்கு முன்னாடியே பல ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா எல்என்டி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதே பார்ட்னர்ஷிப் தொடர்ந்து வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு என்றைக்கா ஒரு நாளில் ஒரு நல்ல சீப்பான ஒரு விலைக்கு வந்து கிடைக்கும். அன்னைக்கு பூந்து விளையாடுவோம். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்டேருந்து அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்திங்கன்னா நம்ம லோக்கலில் ஒரு கம்பெனியாக கந்தல்வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து வாங்கியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆன்காலஜி பிஸ்னஸ் மட்டும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில்
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 9 ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இன்னைக்கு டேல நான் அப்ளை பார்க்கும்போது ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்ப என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில பார்க்க முடியல. பட் இன்னைக்கு பல ஃபார்மா செக்டர் பங்குகளும் ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப வரைக்கும் அது டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன், பல பேசிக்கான விஷயங்கள பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக் தான். பட் பேசிக் ரொம்ப வந்து முக்கியம். ஸோ வாய்ப்பு தொடர்ந்து மார்க்கெட்ல கிடைக்கும். அவசரப்படாம இருந்ததுன்னா போதுமான ஒரு விஷயம். பணத்த ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா சேர்த்தி வைங்க. அது ஒரு வளர்ச்சிய குடுக்கும். அந்த வளர்ச்சிய வச்சு நல்ல ஒரு வாய்ப்பு வரும்போது, சும்மா 2 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி அப்படின்ட்டு நம்ம வாங்காம, அடுத்த கட்டத்துக்கு போணும். 100, 1000, 1500, 2000 அப்படின்ட்டு போகிற மாரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ பலரும் நான் வந்து பார்த்துருக்கேன். கமெண்ட்ஸ்ல என்னன்னா, நல்லா வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100%, 200% ரிட்டர்ன குடுத்துருக்கும். ஆனா, வெறும் 10 ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க. இல்ல 15 ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தவறு. பட் அதுலருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்க. ஏன்னா புதுசுங்கிறனால தான் அந்த மாரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக, ஸோ நம்மளுடைய ஒரு வியூவும் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறதே வேற லெவல்ல வந்து பண்ணணும். ஸோ அந்த மாரி பண்றதுக்கான ஒரு 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 கன்விக்ஷன் வேணும்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல வந்து ஊறி அப்படியே அது கூடயே வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது, புரிதல் ஏற்படும்போது டெஃபினட்டா வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம நண்பர்களோட பயணிப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து 2026லயும் பிடிப்போம் அப்படின்ட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!